இந்த கையில வச்சிருக்க தூக்கி தூர போடு. சும்மாரா, இதோட மகிமை உனக்கு என்ன தெரியும்? ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டியா? ஒரு வயல உயிர் பிச்சை கிடைச்சது எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக முடியாது, பிடியில் எடுத்தவனெல்லாம் பீத்தவனாக முடியாது. அப்பா, ஆதாரக்காரி என்னை மட்டும் காப்பாத்து. இவன் நல்லா தமிழ் வாசிப்பான். வாடா வாடா. அண்ணா, தாங்கள் வருகிறீர்களா? அடிக்கடி காணாமல் போய் விடுகிறீர்கள். சீனு, காயத்ரி மாமா வந்திருக்காரு. ஐயா வாங்க வாங்க. ஐயோ, சந்தோஷத்துல என்ன உலகிறதுனே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், இவன் இல்லங்க. ஓடெல்லாம் தலையில விழும், காலுக்கு நடுல எழி ஓடும். அது மட்டும் இல்லைங்க, தூசி நாசி போச்சு, ஒரே தும்சி தும்சி. வெட்டி பையல, இப்ப ஐயாக்கு டீ வாங்கிட்டு வாடா. நீங்க எப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவான். நான் வரேன். நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன். பாதி சோப் போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ, அந்த லெப்ட் சைட்ல உட்காராதீங்க, கால் கொஞ்சம் வீக்கு. வேணும்னா ரைட் சைட் கார்னர்ல உட்காருங்க. ஐயா, என்னப்பா? நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கு, அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரேன். பாத்து, அந்த சாப்பாடு கையோட வந்துரும். கிடைச்சதா? ஐயா, கிடைக்கலையா? இப்பதாங்க கிடைச்சது. என்னையா தம்பி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன் பெட்டியில ஒரு போட்டோ இருக்கு, அது யாருப்பா? தெய்வங்க. என்ன பெற்று வளர்த்து பெரிய ஆள் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்க அம்மா. அது உங்க அம்மாவா? ஆமா, நானும் சொல்றேன்ல. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு? ஐயோ, அத பத்தி என்ன கேட்காதீங்க. எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன். ஏன், அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரியாது? எங்க அப்பா ஒரு உத்தமர்னு எனக்கு தெரியுமே. என்னப்பா, உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைங்க, உத்தமர்னு எப்படி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா சொன்னா அவரு உத்தமர் தான். ஐயா, அந்த துண்டு கொடு. ஐயா, ஐயா போறீங்க? ஐயா, துண்டு. என்ன அதுக்குள்ள புதுக்கு கிளம்பிட்டீங்க? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கண் கலக்குறீங்களே. தலைவலி மாத்திரை ஒண்ணு வேணுங்களே. ஒரு நிமிஷம் இருக்கு சார். இந்த பண்டல் தான் புதுசா வந்திருக்க பண்டல் மேடம். மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு, விலையும் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. இப்ப எல்லாரும் இதுதான் விரும்பி வாங்குறாங்க. ஓஹோ, அப்படியா? ஆமா, இந்த பண்டல் என்ன விலை? 50 ரூபா மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ். வெல்கம் சார். நீங்க என்ன கேட்டீங்க? அந்த அம்மா வாங்கிட்டு போறாங்களே, அதே ஒரு பண்டல் வேணும். அந்த பண்டல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்ல. சரி, எனக்கு அந்த பண்டல் வேணும். முதல்ல அந்த மேடத்தை கிட்டே போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்புறம் தரேன். அப்படிங்கிறீங்க? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல ஒரு பண்டல் வாங்கினீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேடம், என்னய்யா? நீங்க சொல்லலன்னா என் மண்டையே வெடிச்சு போற மாதிரி இருக்குதுங்க. நீங்க என்ன ஒன்னாலும் சொல்லுங்க, அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடுங்க. மேடம், சிஸ்டர், அந்த பண்டல்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், என் மண்டையை வெச்சிடும் போல இருக்கு சிஸ்டர். கலெக்ஷனே இன்னைக்கு உன் கையில தான்மா இருக்குது. ஆல்பர்ட்,
எக்ஸ்கூஸ் மீ, ஐ எம் மிஸ்டர் ஆல்பர்ட். அவங்க அந்த பேக்ல ஒரு பண்டல் வச்சிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இல்லன்னா என் மண்டையை வெட்டிடும் போல இருக்கு. என்னன்னு சொல்லிடமா? ஏங்க நீங்களே பாருங்க. ஆல்பர்ட், நீ நிஜமாலுமே அவுட்ரா. இனிமே நீ ஆர்வத்தோட உன் வாயை திறக்க கூடாது. பிளாஸ்டர் போட்டு தான் ஒட்டணும். காயத்ரி, இனிமே இங்கதான் தங்க போறேன். நீங்க எல்லாரும் உங்கள ஒருத்தியா நினைச்சுக்கணும். நான் எப்பவும் போல வெளியே தான். காயத்ரி உள்ள. அவ்வளவுதான், போங்க போங்க. காயத்ரி, ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டனா? என்னது வேர் தொங்குது? கூரையில மரம் வளருதா? எப்படி இங்க அது? ரொம்ப நாள் நம்ம வீடு இருக்கே, இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும், காத்தோட தூசி வரும், பைப் இல்லாமலே தண்ணி வரும், விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில அத்தனை ஓட்டை. மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே, அது இந்த ஒற்றையில தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அத நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். பின்னாடி பாத்ரூம் இருக்கு. அதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சுட்டேன். இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கோ. ஏன்டா இப்படி காலங்கத்திலே லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்ணிருக்கேன்? இறக்கி பாத்துங்க, உள்ள காயத்ரி இருக்கு. என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு. அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். நீ அடைக்கலம் சொன்ன, அதான் ஸ்ப்ரே பண்றான். கொன்றானுங்க. நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு. ஓகே. நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு. நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு. சரி தலைவா. நீ மொசம் போய் கீரை வாங்கு. அது என்ன மொசன்னு? உன் தலைமுடி மாதிரி இருக்காது, போய் வாங்க. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில் உன் தலை சைஸுக்கு ஒரு சட்டி வாங்கு. ஓய் சரவணா, நீ காலி பண்ணுங்க. ஒட்டறதுக்கு முன்னால என்ன பண்ண போற? காய்கறி வாங்க போறேன். வாங்கு. தம்பி, முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, நம்ம கடையில எதுவும் வாங்க போட எப்படி? அதுதானே வந்திருக்கேன். இது தொங்குது, அதை எடுத்து வா. எடுத்துக்கங்க. வரமாட்டேங்குது. நல்லா இருங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போதுங்களா தம்பி? போது எப்படி? எத்தனை தடவை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கலாங்களா? யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. தம்பி அடிக்கடி வாங்க. காய்கறி மட்டும் வாங்கினா போதுமா? பூ வாங்க வேண்டாம்? எனக்கு இருக்குது. என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா, தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா, கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் ஒன்னே நினைச்சிட்டு இருப்பாளே. ஓஹோ, பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கூட சரி வாங்க, இதுக்கு மேல தாங்க. காயத்ரி, எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சீனு. அதான் சாமிக்கு பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சீனு. காயத்ரி, வருத்தப்படாத. உனக்கு ஒன்றுமே தெரியாதா? நான் நல்லா பாடுவேன், நல்லா வீணை வாசிப்பேன். என் அப்பாவுக்கு நான் பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. மாமாவோட